பேச வேண்டாம் என்ற ஜனங்கள் சொன்னதுனால கர்த்தர் அந்த பேசுறதை நிறுத்திட்டார் அவங்களோட. இப்ப கர்த்தர் மறுபடியும் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்ய விரும்புறாரு? பேச விரும்புறாரு. உங்கள் காதுகளை திறக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் சொல்றேன், ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஒரு அழகா ஒரு பழைய பாட்டு இருக்கு. இவ்வுலக சப்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஒலிக்குது, அதில் மெல்லிய சத்தம் தெளிவாய் கேட்டிட எனக்கு கற்றுத்தாருமேன்னு இருக்கும். அது ஒரு பெரிய பரிசுத்தவான் அந்த காலத்துல பாடினது. அதுல இருக்கும், இவ்வுலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் சேர்ந்து ஒலிக்குதான். இந்த உலகத்துல உள்ள சவுண்டு ப்ளஸ் எனக்குள்ள இருக்கிற மாம்சம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? பயங்கரமா சவுண்டு போடுது. அதுல நடுவுல உங்க சத்தத்தை கேட்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு அந்த பரிசுத்தவான் பாடுவார். அதைத்தான் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நமக்குள்ள எவ்வளோ சவுண்டு வேணா இருக்கட்டும், யார் வேணா பேசட்டும், என்ன வேணா பண்ணட்டும், உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள போராட்டம் இருக்கட்டும், இது நடுவில் கர்த்தாவே நான் உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உம்முடைய சத்தத்துக்கு என் செவிகள் என்ன செய்யணும்? திறக்க வேண்டும் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் காதுகளை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சத்தத்தினால் வரக்கூடியதான நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியதான பெனிஃபிட், கர்த்தர் யாருக்கிட்ட பேசுறார் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். 6வது வசனத்துல இருந்தே வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ கர்த்தர் பேசுறாரு. இப்ப அந்த இடத்துல வசனம் சொல்லுது, கர்த்தர் பேசுறது யாரு கேக்குது? யாரு கேக்குது? சவுலுக்கு கேக்குது, பவுலுக்கு கேக்குது. அந்த சத்தம் கேக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையா? கேட்கவில்லை. அந்த வசனம் இன்னும் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது வசனம் வாசிங்க. 22:9 வாசிங்க. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. ஏன் இவங்களுக்கு கேட்கல? ஒரே இடத்துல சவுண்ட் வருது. ஒரே இடத்துல என்ன வருது? சவுண்ட் வருது. ஆனா அந்த சவுண்டு யாரு கேக்குது? பவுலுக்கு கேக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யல? கேட்கல. ஏன் கேட்கல? எதனால அந்த சவுண்டு கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காதுகள் பவுலுக்கு திறக்குது, கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யல? திறக்கல. அப்படின்னா இவங்களுக்கு கேட்கவே இல்லை. இவங்கெல்லாம் காது அடைக்கப்பட்டவங்களா? இல்லை, உலக பிரகாரமாக சவுண்டு கேட்குது. உலக பிரகாரம் சவுண்டு கேட்கும். கர்த்தர் பேசுறது மட்டும் என்ன செய்யல? கேட்கல. அப்போ ஏன் இந்த சவுண்டு இவங்களுக்கு கேட்கல? இவங்களும் இவன் மாதிரியே தான் வைராக்கியம். இவன் எங்கே போயிட்டு இருக்கிறான்? தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறான். தமஸ்குவின் வழியாக போகிறான். போய் சபைகளை துன்பப்படுத்துறதுக்கு எல்லா போரா ஃபட்டானிலாம் வாங்கி எழுதி போயிட்டு இருக்கிறார். கூடவும் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இதே ஒத்த எண்ணம் ஒன்றவங்க தான். ஆனால் இவனுக்கு கேட்கிற சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் மேல கர்த்தருடைய என்ன இருக்கு? திட்டம் இருக்கு. கர்த்தர் சவுலை அழைக்கிறார். சவுல் மேல கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இதையெல்லாம் பார்க்கிறவன். இப்ப அந்த தரிசனம் உள்ளவனுக்கு கர்த்தருடைய திட்டம் யார் மேல இருக்குதோ அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் கண்டிப்பாக கேட்கும். கூட இருக்கிறவனுக்கு என்ன செய்யாது? கேட்காது. அதுதான் இங்க இருக்கிற ரெண்டாவது விஷயம். பல நேரத்தில் உங்களுக்கு கேட்குற, உங்களுக்கு புரிகிற விஷயம் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது. சில நேரத்தில் உங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அது ஏன் நமக்கு புரியவே புரியாது. ஒரே செய்தியை தான் நம்ம கேட்டிருப்போம். நம்மகிட்ட கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டு இருக்கோம். நம்மகிட்ட கர்த்தர் பேசியிருப்பாரு. ஆனால் கூட உட்காந்துருக்கிட்ட கேட்டால் அவனுக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. அந்த விஷயம் நான் பல நேரத்தில் ஆவியானவர் ஜெபம் பண்ணுவேன். இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த செய்தி அவங்களுக்கு புரியணும்னு தான் ஜெபம் பண்ணுவேன். என் ஜெப குறிப்பில் ஒன்று என்னன்னா, நான் பேசும்போது இந்த செய்தி அவங்களுக்கு என்ன செய்யணும்? புரியணும். ஏன் தெரியுமா? ப்ரிப்பரேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். பைபிள் படித்தவங்க பண்ணலாம், தியானிக்கிறவங்க பண்ணலாம், தியாலஜி பண்ணவங்க பண்ணலாம். ப்ரிப்பரேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ப்ரெசன்டேஷன் ஆவியானவர் கையில் தான் இருக்குது. அதை புரிய பண்ணுறது இருக்குது இல்லை, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நிறைய பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணப்படுது. ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் புரியணும்ல, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரணும்ல, அது ஆவியானவர் கையில் தான் இருக்கு. நம்ம நினைச்சோம், ஆனால் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சிலர் சொல்வான், ஏற்ற சமயத்தில் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பாரு, நீங்கள் பேசுவதை குறித்து கலங்காதிருங்கள், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இவன் ப்ரிப்பரேஷனே பண்ண மாட்டான். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்பா. ஆனால் பைபிள் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ
கர்த்தரால் வரும். நம்ம பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டே இருக்கணும். ஆனா உங்களுடைய சார்ந்து இருக்கிறது ப்ரிப்பரேஷனை சார்ந்து இருக்கக்கூடாது. சார்ந்து இருக்கிறது யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஏன்னா அந்த பிரசன்டேஷன் அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆனா ப்ரிப்பரேஷன் நம்ம தான் பண்ணணும். பல நேரத்துல இந்த வார்த்தை போய் புரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? அந்த வார்த்தை என்கிட்ட புரியுது, அவங்க சொல்றது. அது உனக்கு ஏன் புரியுதுன்னா, நீங்க அந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிறதுனால புரியுது. இப்போ வருகையை பத்தியே நம்ம பேசுறோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி சொல்றோம். சொல்லும் போது பெரும்பான்மையானவர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதல்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. இயேசு பகிரங்கமா வருவார், ஒத்துக்கிறோம் அப்படிமா. ஆனால் ஒரு சிலருக்கு அது நன்றாய் புரியுது, அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளோ ப்ரூஃபோட இப்படிலாம் சொல்லும் போது நமக்கு ஒரு எண்ணம், இவ்வளோ ப்ரூஃபோட சொல்றோம், அவங்க கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ப்ரூஃபுக்கு இல்லாமல் ஏற்றுக்க மாட்டான். ப்ரூஃபை பார்த்து ஏற்றுக்கிறதா இருந்தால் ஆண்டவர் இந்நேரம் உலகத்தை முழுக்க என்ன பண்ணியிருப்பாரு? ரட்சிப்புக்குள்ள கொண்டாந்துருப்பார். இயேசுநாதர் ஒரே ப்ரூஃபை காட்டி விட்டுருவாரு. வானத்துலேருந்து 2 கை வெளியே வருது, அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வருது. அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் கை வெளியே வந்துட்டு உள்ள போச்சுனால என்னன்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கையை நீட்டிட்டாருன்னு உலகமே பார்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேர் என்ன ஆயிடுவான்? ப்ரூஃபை பார்த்து ரட்சிக்கப்பட்டுருவான்ல. ஆண்டவர் அப்படி ரட்சிப்புல விரும்பவே இல்லை. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? அவன் ப்ரூஃப்ல ஏற்றுக்க மாட்டான், இருதயத்தை திறந்து ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசம் என்னப்படுவது என்ன? நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாமல் நிச்சயம். ரட்சிப்புனா என்ன? இருதயத்தில் விசுவாசித்து வாயில, அந்த மாதிரி ரட்சிப்பு தான் கர்த்தர் விரும்புறார். அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இருதயத்துக்குள்ள போய் அது மாத்தணும். அது எல்லாருக்கும் நடக்குமா? நடக்காது. நான் இன்னும் ஒரு படி மேல போய் வாசிச்சேன். வசனம் சொல்லுது, தேவன் எவருடைய இருதயங்களை திறந்தாரோ அவனுக்கு தான் போகுது. நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ண உடனே இப்படி முடிவு எடுக்காதீங்க. அப்ப பிரசங்கம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? கர்த்தர் திறந்தான் இல்ல. அதுதான் திருப்பி சொல்றேன். யூ வாண்ட் டு ப்ரிப்பேர். குதிரை யுத்த நாளுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தம் ஆகணும். செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் அங்கே இருதயத்தை திறந்து வார்த்தை உள்ள போகுதுன்னா அது யாரால தான் போகும்? ஆவியார். அது யாருக்கு போகும்? தரிசனம் உள்ளவனுக்கு போகும், கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு போகும். நீங்க போய் நிறைய நேரத்தில் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பெரிய ஆதங்கம் வரும். சே, இதை போய் அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு கேட்கணும், அவங்களையும் ரட்சிக்கணும். போய் சொன்னா மண்ணு மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொன்ன உடனே உங்களுக்கே ரொம்ப உங்க ஆவி அணைஞ்சு போயிடும். அவன் இருதயம் திறக்கப்படலை, அவ்வளவுதான். அப்போ இந்த வார்த்தை யாருக்கு போகும்? கூட இருக்கிறவனுக்கு ஒன்றும் கேட்கலையாமா, கூட இருக்கிறவனுக்கு ஒன்றும் புரியலையாமா. ஆனா சவுலுக்கு மட்டும் அது வார்த்தையா கேட்குது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப யாருக்கு கேட்கும்? நீ அழைக்கப்பட்டவனா இருந்தால் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். உன் வேதத்தினுடைய மகத்துவம் எப்போ புரியுது தெரியுமா? யூ ஆர் சூசன் ஒன், செலக்டட் ஒன். உங்களை கர்த்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு, வேறு பிரிச்சிருக்கிறார். அதனால தான் அது உங்களுக்கு புரியுது. ஏன் மற்றவனுக்கு புரியலைன்னா, இன்னும் அந்த அழைப்புக்குள்ள அவன் வரல. வரும்போது அவனுக்கும் புரியும். அந்த அழைப்பின் நேரம் வரும்போது அவங்களுக்கும் புரியும். நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு புரியாது, நடக்காது. அதே நேரத்தில் இன்னொன்று நினைக்கணும், உங்களுக்கு புரியுது பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் என் மேல் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு என் மேல என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்கு. அதனால தான் என் காது திறக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கர்த்தர் பேசுறது எனக்கு என்ன செய்யுது? புரியுது அப்படின்னு சொல்லி நமக்கு அது புரியணும். அந்த அழைப்பு உள்ளவனுக்கு கர்த்தர் பேசுகிறது நன்றாய் புரியும். அழைப்பு இல்லாதவனுக்கு என்ன செய்யாது? இப்போதைக்கு அது புரியாது. அதனால அந்த புரியாததுனால அவனை ஒதுக்கி தள்ளவும் வேண்டாம். புரியறதுனால நீங்கள் நானும் பெரிய ஆள்னு அர்த்தமும் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, எப்படி இந்த வசனத்துக்கு எப்படி இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதே இல்லம்பா. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த கழுதை வாய் திறக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். எல்லா கழுதையும் என்ன செய்யாது? வாய் திறக்காது. சில நேரத்தில் ஒரு கழுதை என்ன செய்யும்? வாய் திறக்கும். அதனால கழுதை நினைச்ச கூடாது. மற்ற கழுதைகள் நான் எவ்வளவு பெரிய கழுதை தெரியுமான்னு நினைச்ச உடனே பிள்ளையாம் போட்டு சாத்திடுவான், அடி பின்னிடுவாங்க. நான் இந்த ஆண்டவர் கழுது மேலே உள்ள வருவார் பாருங்க. வரும்போது அப்படியே எல்லாரும் துணியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே கிளையெல்லாம் உடச்சி போட்ட உடனே கழுதை என்ன நினச்சிக்கோ? மற்ற கழுதைக்கு இல்லாத மகிமை நமக்கு தான் கொடுத்துருக்காரு. நம்ம மேலே துணியை விரிக்கிறான் பாருங்க எப்படின்ட்டு. ஒன்று மட்டும் நல்லா தெரியணும், மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இறங்கிட்டாரு. கழுதைக்கு கூட கழுதை மாதிரி மதிக்க மாட்டான். நம்மளை என்ன பண்ணிடுவான் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கழுதை எங்கே இருந்துச்சுன்னு பாருங்க, ஒரு இடத்துல கூட இருக்காது. மேலே இருக்க இயேசுநாதருக்கு தான் மரியாதை, உட்காந்துருக்கிற கழுதைக்கு இல்லை. அது அவர் உட்காந்துருக்கிற வரைக்கும் கழுதைக்கு மரியாதை இருக்கு. அப்போ கழுதை என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த இயேசுநாதரை இறங்காம பார்த்துக்கணும் பத்திரமா. அவர் கோவப்பட்டு இறங்கி விட்டாரு, கழுதையை தம்பிடிக்கு மறிக்க மாட்டான் எவனுமே. அப்போ கர்த்தர் உன்னை ஏன் சூஸ் பண்ணாரு, ஏன் கிருபையா இருக்கிறாரு அது வேற. ஆனால் கர்த்தர் உனக்கு புரிய பண்ணி இருக்கிறார். அவர் சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னா, காட் த சூசன் ஒன். அதை நாம எடுத்துக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை என்ன பண்ணியிருக்கிறீர்? என்னை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோமே ஒழிய,
ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்திட்டான்னு பெருமை வந்துடக்கூடாது, எனக்கு இதுக்கான விளக்கம் கிடச்சிருச்சுன்னு பெருமையாக வந்துடக்கூடாது. கடைசியாக ஒரு காரணத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வரைக்கும் வாசிங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. இந்த வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க, இடி முழக்கம், மின்னல்கள், மகாபலத்த எக்கால சத்தம். ஒரு 3 விதமான சத்தம் இருக்கு பாருங்களேன். இடி முழக்கம், அப்புறம் வந்துட்டு மகாபலத்த எக்கால சத்தம் அப்படிலாம் இருக்கு. சத்தம், எக்கால சத்தம், இடி முழக்கம் இப்படிலாம் இருக்குல்ல. ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு நார்மலாக, இப்போ உங்களுக்கு இடி இடிக்கிறது கேட்குமா? மழை பெய்யும்போது கேட்குமா? கேட்கும் தானே. மின்னல் கேட்குமா? பார்ப்பீங்களா? மின்னலை பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி பரலோகத்துக்கு ஒரு திட்டம் இருக்கும். நமக்கு அது இடி முழக்கமாக இருக்குல்ல. இப்போ நான் அந்த வசனம் சொல்கிறேன், இப்போ வாசிங்க, உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி. ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்குது? திருப்பி வாசிங்க. ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்குது? திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும். கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குது? கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு. 2வது வாசிங்க. பெருவெள்ள இரைச்சல் போலவும். பெருவெள்ளத்து இரைச்சல். இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம். பெருவெள்ளத்து இரைச்சல்னா இந்த சுனாமில அடிக்கும் ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, புயல் அடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் பலத்த இடிமுழக்கம் போலவும். இடி முழக்கத்தை மாதிரி ஒரு சவுண்டு. அப்படின்னா இந்த ஒவ்வொரு சவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப அந்த சவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய சத்தம், அதுல அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கணும். கர்த்தருடைய சத்தம் இடி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கூட்டத்துக்கு அது என்னவா இருந்தது? இடி இடிக்கிற மாதிரி. ஆனா ஒருத்தனுக்கு அந்த இடி இடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய திட்டம், அவர் பேசுறது இவனுக்கு புரியுது. அவங்களுக்கு எப்படி இருக்குது? இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. அது இடி இடிக்குது. அது இடி இடிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எழுதும் போது சொல்றாங்க இடி இடிக்கிறதை கேட்டேன். ஆனால் அந்த இடிக்கிற போது அவனுக்கு என்ன புரியுது? அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. உடனே இவர் என்ன பண்ண நினைக்கிறார்? யோவான் அதை எழுத நினைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு எழுத வேண்டாம், அதை என்ன பண்ணிரு, முத்திரை போட்டுன்றாரு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் உலகத்துக்கு கேட்கிற மாதிரி இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். இப்பவும் சொல்றேன், நான் மழையில இடிக்கிறத சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உலகத்தை பொறுத்த வரைக்கும் இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு புரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது புரியணும். அதுக்கு அந்த அந்த அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நமக்கு புரியும். மற்றவனுக்கு அது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சி. உங்க காதுகள் கேட்கணும்னா வெறும் கர்த்தர் பேசுறத கேட்கறது சாதாரணமான விஷயம் இல்லை. இது இன்னும் ஒரு படி மேல போகும். அப்ப போகும்போது உலகத்துக்கு அது இடி இடிக்கிற மாதிரி இருக்கும், மற்றவனுக்கு அது தட 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 தடன்னு இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு என்ன இருக்கும்? ஒரு கர்த்தருடைய மெசேஜ் ஒன்று இருக்கும். அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிற இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வரும்போது கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை உங்களோடு கூட பேசுவார். நான் சொல்றது புரியுதா? சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இவங்களா இருப்பாங்க, உளவுத்துறையில் இருக்கிற சொல்லுவாங்க, கேள்விப்பட்டதான். அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுறது இன்னொரு அதிகாரி கிட்ட பேசுவாங்களாம் இந்த ஃபோனில். அது என்ன சொல்லுவாங்க, வாக்கி டாக்கி இந்த மாதிரி பேசுவாங்களாம். பேசும்போது நடுவில் யாராவது கிராஸ் பண்ணால் அது அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, புரியக்கூடாதுன்ட்டு இவங்க ஒரு சங்கேத பாஷையில் பேசுவாங்களாம். அந்த பாஷை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நடுவில் யார் கிராஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பாஷை என்ன செய்யாது, புரியாது. அந்த பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கும். அது பேசுகிறவங்களுக்கும் புரியும், கேட்குறவங்களுக்கும் புரியும். நடுவில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. அதே மாதிரி தேவன் பேசுகிறது உங்களுக்கு மட்டும் புரியும். அது உள்ள இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம் புரியும், ஆழம் புரியும், தரிசனம் புரியும். ஆனால் அது மற்றவங்களுக்கு புரியாது. அந்த கேட்டு அதை எழுதக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நானும் வளர்ச்சி அடையணும்.